நீதிக்கதை. முட்டாள் முயலும் புத்திசாலி சிங்கமும். பல்வேறு மிருகங்கள் கொண்ட பெரிய காடு அது. அங்கே பனை மரத்தடியில் படுத்திருக்கும் முயல் திடீரென்று ஒரு நாள், இந்த உலகம் அழிந்து போனால் நம் கதி என்ன என்று சிந்திக்கலாயிற்று. அப்போது வில்வ மரத்திலிருந்து ஒரு வில்வக்காய் அந்த பனங்கன்றின் இலை மீது விழுந்த சத்தம் பலமாக கேட்கவே, முயல் பயந்து போய் உலகம் கனந்தாங்காமல் கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று நினைத்து கொண்டது. பயத்தில் ஓட ஆரம்பித்தது. அதை கண்ட மான்கள், கரடிகள், யானை, புலி, காட்டெருமை, காண்டாமிருகம், சிங்கம் என எல்லா மிருகங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஓடின. இப்படி ஓடியவை உலகம் உடைந்துவிட்டது என கத்திக்கொண்டே ஓடலாயின. அப்போது சிங்கம் ஒரு புதர் அருகே படுத்து கொண்டிருந்தது. அதன் காதில் மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து கத்தும் உலகம் உடைந்துவிட்டது என்ற சத்தம் விழுந்தது. உடனே அந்த வனராஜன் வேகமாக ஓடி ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு 3 முறை கர்ஜித்தது. அந்த கர்ஜனையை கேட்ட எல்லா மிருகங்களும் நின்ற இடத்திலேயே நின்றன, திகைத்தன. சிங்கம் அந்த மிருகங்களை பார்த்து, நண்பர்களே, எல்லோரும் பயந்தபடி எங்கே ஓடுகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் என்னவாயிற்று என்று பரிவுடனும் கம்பீரத்துடனும் கேட்டது. அவை உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்றன. யார் உலகம் அழிவதை பார்த்தது என்று சிங்கம் கேட்டது. சில மிருகங்கள் யானைகளுக்கு தெரியும் என்றன. யானைகள் சிங்கங்களுக்கு தெரியும் என்றன. சிங்கங்கள் புலிகளுக்கு தெரியும் என்றன. கரடிகளுக்கு தெரியும் என்றன புலிகள். காண்டாமிருகங்களுக்கு தெரியும் என்றன கரடிகள். காட்டெருமைகளுக்கு தெரியும் என்றன காண்டாமிருகங்கள். மான்களுக்கு தெரியும் என்றன காட்டெருமைகள். மான்களை கேட்டால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, முயல்களுக்குத்தான் தெரியும் என்றன. முயல்களை கேட்டால் முதலில் ஓடிய முயலை காட்டி, இந்த முயல்தான் முதலில் உலகம் அழிந்து கொண்டிருப்பதாக கூறியது என்றன. அந்த முயலை முதுகில் ஏற்றுக்கொண்டு சிங்கம் வில்வ மரத்தை சென்று அடைந்தது. கீழே தேடியபோது வில்வ பழம் ஒன்று பனங்கன்றின் ஓலை மீது விழுந்து கீழே சிதறி கிடந்ததை பார்த்தது. உலகம் விழவும் இல்லை, உடையவும் இல்லை, இதோ இந்த வில்வ பழம்தான் விழுந்திருக்கிறது என்று கூறி எல்லோருடைய பயத்தையும் விரட்டியது சிங்கம். இந்த கதையின் நீதியானது, வதந்திகளை நம்ப வேண்டாம், அது நம்மை பயத்தில் மூழ்கடிக்கும்.